பல வருடங்களுக்கு முன்பு சோனமுத்து அப்படிங்கிற நாடோடி இருந்தாரு. சோனமுத்து கர்வத்தாலையும் தலகணத்தாலையும் தன் வாழ்வில் பட்ட சோதனைகளை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படிதான் ஒரு நாள் சோனமுத்து, ஐயோ ரொம்ப பசிக்குது, நானும் இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன், ஆனால் கண்ணு கெட்டின வரைக்கும் யாரும் இல்லையே. இப்படி சோனமுத்து பேசிட்டு இருக்க அவனுக்கு எதிரில் ஒரு ஆடு மேய்க்கிற பாட்டி நடந்து வந்தாங்க. அவங்களோ சோனமுத்தை பார்த்து, அப்பா தம்பி, தெக்க இருந்தா வர, என்னோட ஆட்டை காணா, ரொம்ப நேரமா தொலைவிக்கிட்டு இருக்கேன், நீ ஏதாவது ஆட்டை பார்த்தியா? அட கிளவி, நானே பசியில் உயிர் போகிற நிலையில் இருக்கேன், நீ என்கிட்ட வந்து ஆட்டை பார்த்தியா மாட்டை பார்த்தியான்னு எரிச்சல் ஏற்றாத. இங்கே ஊர் எங்கே இருக்கு? தம்பி, நீ ஆட்டை கண்டுபிடிச்சு கொடுத்தா உனக்கு நானே சாப்பாடு போடுறேன். எனக்கு வயசாகிறனால என்னால் தொலைவ முடியாது, கால் ரொம்ப வலிக்குதுப்பா, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுப்பா, ஆடு செனையா வேற இருக்கு. எது சாப்பாடு போடுறியா? இது போதுமே எனக்கு, கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில் உட்காந்துரு, நான் போய் ஆட்டை கண்டுபிடிச்சிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சோனமுத்து அங்கிருந்து கிளம்பி போனான். இப்படியே கொஞ்ச நேரம் ஆக பாட்டியோ, என்னது ஆட்டை தொலைவு போனோம் இன்னும் வரல, ஒருவேளை ஆட்டை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டானோ, முன்ன பின்ன தெரியாது, எனக்கு வேலை சொல்லாம இருந்திருக்கலாமோ? என்ன கிளவி புலம்பிக்கிட்டு இருக்க? நான் ஆட்டை பிடிச்சிட்டு அப்படியே போயிடுவோன்னு நினச்சியா? எனக்கு அந்த பழக்கம் இல்லை, இதுதானே உன்னோட ஆடு. அட, சொன்ன மாதிரியே ஆட்டை பிடிச்சிட்டு வந்துட்ட, நீ திறமைசாலி தான் போல. சரி வா, என்னோட குடிசைக்கு போலாம், உனக்கு சாப்பாடு போடுறேன். இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி ஆட்டை ஓட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போனாங்க. போற வழியிலேயே ஆடு குட்டி போட ஆரம்பிக்க மொத்தமா 10 குட்டி ஆடு போட்டுச்சு. ஆத்தாடி, என்ன உன்னோட கைராசி, இப்பதான் ஆட்டை உங்ககிட்ட இருந்து வாங்கினேன், ஆடு 10 குட்டி போட்டு இருக்கு, நீ கைராசிக்காரன் தான். என்னது இந்த கிளவி இப்படி பேசுது? நானே சோறு தண்ணி இல்லாமல் குளிக்காமல் அலையிறேன், என்னைய போய் கைராசிக்காரன்னு சொல்லுது. சரி, நல்லது நடந்தா சரிதானே. எப்பா, நீ இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகாத, உன்னோட கைராசிக்கு நல்லதே நடக்கும். பாட்டியோட வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு சோனமுத்து நடந்து வந்துட்டு இருந்தாரு. ரொம்ப அசதியாக இருக்கு, கிளவி போட்ட கம்பு களி தூள், இப்படியே இந்த மரத்தடியில் தூங்க வேண்டியது தான். இப்படி சொல்லிட்டு மரத்தடியில படுத்து தூங்கினாரு. அந்த பக்கம் ஊருக்குள்ள, டே பாண்டியா, ஊருக்கு ஒருத்தன் வந்திருக்கான், அவனோட கைராசி பிரமாதம், அவன் கையில இருந்து எது வாங்கினாலும் பொக்கிஷமா மாறுது, என்னோட ஆடு 10 குட்டி போட்டிருக்கு தெரியுமா? என்னத்தா சொல்கிற? 10 குட்டியா? என்னால் நம்பவே முடியலையே, நான் இப்போவே போய் அவனை பார்க்குறேன். இந்த விஷயம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் தீயா பரவ எல்லாரும் சோனமுத்தை பார்க்க போனாங்க. சோனமுத்து தூங்கி எழுந்து பார்த்தா ஊர் மக்கள் அவனுக்காக காத்து கிடக்க அவனும் மனசுக்குள்ள, என்னது, நான் ஏதாவது பெரிய தப்பு செஞ்சிட்டேனா? என்னையை பார்க்க இத்தனை பேர் வந்திருக்காங்க, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? என்ன பாட்டி, எதுக்கு எல்லாரும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க? ஏதாவது வேலை செய்யணுமா உங்களுக்கு? தம்பி, அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் வயலில் பயிர் நடுறேன், உங்களோட கையால் முதல் பயிர் நட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். தம்பி, நான் செங்கல் அறுக்க போகிறேன், உங்கள் கையால் செங்கல் அறுத்தா நல்லா இருக்கும், ஏன்னா உங்கள் கைராசி நல்ல ராசி, அதுக்கு கைமாறா இந்த காசை பிரிச்சுக்குங்களே. என்னடா இது, இந்த மக்கள் முட்டாள்தனமாக இருக்காங்க. கைராசியா? நானே குளிக்காமல் ஊர் ஊராக சுற்றுறேன், என்னையை போய் கைராசிக்காரன்னு சொல்கிறாங்க. இனி இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியதுதான். இப்படி ஊர் மக்களோட முட்டாள்தனத்தை பயன்படுத்திய சோனமுத்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சான். காசு வாங்காம தன்னோட கையில இருந்து எதையும் கொடுக்க மாட்டான். ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது பாட்டி உட்கார்ந்து இருக்க, எப்பா கொஞ்சம் கை கொடு, என்னால எழ முடியல, கொஞ்சம் உதவி பண்ணப்பா எழுந்திருக்க. பாட்டி, உனக்கு தெரியாதா என்ன, என்னோட கை ராசியான கை, கை கொடுத்தா என்னோட ராசி போயிடும், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நீயே எழுந்து வா. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். இதையெல்லாம் செந்தில் பார்த்துட்டு இருந்தான். ஒரு நாள் சோனமுத்து கால் தடுக்கி ஆத்துல விழுந்துட்டான். செந்தில் அந்த பக்கமா வர, டே செந்தில், கையை கொடுறா, என்னை காப்பாத்துடா, நான் ஆற்றுல போயிடுவேன் போல. என்னப்பா சொல்கிற? உன்னோட கையை நான் பிடிச்சா உன்னோட கைராசி எனக்கு வந்துடாதா? அட, கைராசி இல்லை ஒன்றும் இல்லைடா, இந்த மக்கள் என்னைய முட்டாள்தனமாக நம்புகிறாங்க, நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான், என்னை காப்பாற்று, நான் இனிமேல் ஊரை ஏமாற்றி காசை வாங்க மாட்டேன். செந்தில் சோனமுத்தை காப்பாத்த
சோனமுத்து மனம் திருந்தினாரு. ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.